வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 6 நாள் அரசுமுறை பயணமாக அங்கோலா, கோட்ஸ்வானா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக இவ்விரு நாடுகளின் அதிபர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். அந்நாடுகளின் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள குடியரசுத் தலைவர் அங்குள்ள இந்திய சமூகத்தினருடனும் கலந்துரையாடுகிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை கர்நாடக மாநிலத்திற்கு பயணம் செல்கிறார். இந்த பயணத்தின் போது அவர் ஹசனில் உள்ள ஜெயின் துறவியும் ஆன்மீக தலைவருமான ஆச்சாரியா சாந்தி சாகர் மகாராஜுக்கு மரியாதை செலுத்தி அங்கு நடைபெறும் மகாராஜின் சிலை நிறுவுதல் விழா மற்றும் 4வது மலையின் பெயரிடும் விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 11ஆம் தேதி 2 நாள் பயணமாக பூட்டான் செல்கிறார். இந்த பயணத்தின் போது இந்தியா மற்றும் பூட்டான் இணைந்து உருவாக்கிய 1020 மெகாவாட் திறன் கொண்ட புனாட் சுங்சு 2 நீர்மின் திட்டத்தை மன்னர் திரு ஜிக்மே கேசர் நம்கியல் வாங்சூடன் இணைந்து தொடக்கி வைக்க உள்ளார். புதுதில்லியில் உள்ள இந்திய உச்சநீதிமன்றத்தில் சட்ட உதவி வழங்கும் வழிமுறைகளை வலுப்படுத்துவது குறித்த தேசிய மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றினார். அதில் அவர் சமூக அல்லது நிதி பின்னணி பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் நீதி சென்றடையும் போது மட்டுமே சமூக நீதியை உறுதி செய்ய முடியும் என்று தெரிவித்தார். மத்திய அரசால் தொடங்கப்பட்ட சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர் அமைப்பின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 8 லட்சம் குற்றவியல் வழக்குகள் தீர்க்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். பீகார் மாநிலத்தில் 122 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 2ஆம் கட்டமாக வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் நாளை மறுநாள் முடிவடைவதால் அரசியல் கட்சித் தலைவர்கள் உச்சக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.